ரஷ்யா அமெரிக்கா பனிப்போரை பற்றி சொல்ல போறியா விக்கி அப்படின்னு கேட்டால் இப்போ நடக்கிறத சொல்ல போகிறீங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பிப்ரவரி ஜனவரி இந்த மாதத்தில் பெரிய ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்படி வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒன்று அரசியல் காரணம் இருக்கணும், இல்லாட்டி வரலாறு இருக்கணும். இது இரண்டுமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் நமக்கு தேவையான ஒரு வரலாறாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவினுடைய படை குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி உக்ரைனுடைய அந்த எல்லை ஓரமா. உக்ரைனுடைய எல்லையில் எத்தனை ரஷ்ய படை வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோராயமா ஒரு உளவு அமைப்பிடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 96,000 ராணுவ வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 96,000 ராணுவ வீரர்கள், 1,500க்கும் அதிகமான டேங்க் பீரங்கிகள், கிட்டத்தட்ட 330 விமானங்கள், 75 கப்பல்கள், 6 நீர்மூழ்கி கப்பல்கள். இது எல்லாமே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போட்டிருக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனை 10 இடங்களிலிருந்து தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. ஸோ 10 இடங்களை நோட் பண்ணிட்டாங்க, இத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் ரஷ்யாயை இன்னும் உக்ரைனை அவங்க டார்கெட் பண்ணலை, இல்லாட்டி அவங்க போர் எடுத்து செல்லவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு நேட்டோ படை மற்றும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். நேற்று நம்ம பார்த்த காணொளி சோவியத் யூனியன் ரஷ்யா எப்படி சிதறி 15 நாடுகளாக மாறினது அப்படிங்கிறதான் பார்த்தோம். அதை பார்க்கும்போது மெயினான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கல. அது என்னன்னா பெர்லின் சுவர் தான். ஆல்ரெடி பெர்லின் சுவர் ஏன் எழுப்பப்பட்டது, ஏன் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நபர்களுக்காக ஐ பட்டன்லாம் கொடுத்துட்றேன். அந்த பெர்லின் சுவர் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி 2 ஜெர்மனியாக பிரிக்கப்பட்டு, பொதுவாக கிழக்கு ஜெர்மனியிலிருந்து நாங்கள் ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லும்போது சோவியத் யூனியன் ரஷ்யாவும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓகே பிரச்சனை கிடையாது, ஆனால் இவங்களை ஜெர்மனியை நேட்டோ படைக்குள்ள நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாய்வழி அக்ரிமெண்ட்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன செஞ்சு கொண்டாங்க, கொஞ்சம் அசைவு செய்து கொண்டாங்க. ஸோ இதனால் மட்டும்தான் அன்னைக்கு சோவியத் யூனியன் ரஷ்யா கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியை ஒன்றாக இணைத்து ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு பெயரில் அழைக்கப்பட்டது. கிழக்கு மேற்கு ஜெர்மனி அப்படிலாம் சொல்லும்போது ஹிட்லர் எல்லாம் தாக்குவதற்கு இல்லாட்டி அழிப்பதற்கு மெயினான காரணமே சோவியத் யூனியன் ரஷ்யா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நேட்டோ படையிலையும் உங்களை சேர்க்கக்கூடாது, இல்லாட்டி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த மாதிரி நாடுகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா பல நாடுகள், அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற 15 நாடுகளுக்கும் எதிராக சில விதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இந்த கட்டுப்பாட்டை யார் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாங்க? அமெரிக்கா அந்த பக்கமாக இருந்து நீ வா நேட்டோவுக்கு வா அப்படின்னு சொல்றதும், இந்த பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நீ வா அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இழுக்க பார்க்கிறார்கள் பல நாடுகளை. இது ரஷ்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படித்தான் உக்ரைனையும் இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, நேட்டோ படைக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ஒரு நாடு வந்துருச்சுன்னா என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதே நேரத்தில் நேட்டோவுக்குள்ளும் ஒரு நாடு வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நேட்டோல நிறைய நாடுகள் அங்கமா இருக்குது. இந்த நேட்டோ நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு மீது வேறொரு நாடு போர் தொடுத்தது என்றால் அது நேட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கு எதிராகவும் போர் தொடுத்ததற்கு துல்லியம். ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டுக்கு எதிராக போர் தொடுக்கலாம். இதுதான் நேட்டோ கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லும்போதும் இதே மாதிரி தான். ஆனால் அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ஒரு நாடு நுழைய வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் அந்த நாடு ரொம்ப மேல்நிலையில் இருக்க வேண்டும். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு மேல்நிலையில் இல்லாத ஒரு காரணத்தினால் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. நீயும் நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வர்த்தகம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லையை ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்ற கொஞ்சம் வர்த்தகம் தான். இந்த வர்த்தகம் ஆரம்பித்த பிறகு உக்ரைனுடைய உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், ட்ரோன் உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லை ஆயுதங்களை வாங்குவதாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. 2014 கிரீமியா அப்படிங்கிற அந்த இடத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டது ரஷ்யா. கிரீமியா இல்லாத ரஷ்யாவை யாராலையுமே யோசிச்சு பார்க்க முடியாது, குறிப்பா புட்டினால யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கிரீமியா ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. இதுல உக்ரைன் ஒரு நாடு இருக்கு. அந்த உக்ரைனுக்குள்ள 2 டாட் அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டும் உக்ரைன்ல இருந்து எப்படியாவது எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்ற 2 நாடுகள் தான். அதை சொல்லப்போனா தனி நாடாவே அறிவிச்சிட்டாங்க. அந்த 2 நாடுகள் லுஹன்ஸ்க் மற்றும் டான்ஸ்க் அப்படிங்கிற 2 நாடுகள் தான். ஸோ இந்த 2 நாடுகளும் எங்க இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உக்ரைன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 நிலப்பரப்பும் யார் கூட எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள், ரஷ்யா கூட எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள். ரஷ்யா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிய போகுது அப்படின்னு சொல்ற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மீள் குடியமர்த்தலை எந்தெந்த இடத்துல செய்யணுமோ பக்காவா அந்தந்த இடத்துல செஞ்சுட்டாங்க.
இப்போ உக்ரைனுக்குள்ளேயும் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜார்ஜியாக்குள்ளும் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. இந்த ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறனால தான் இன்னைக்கும் உக்ரைனில் உள்நாட்டு பிரச்சனை, இல்லை நாங்கள் தனி நாடாக போகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை, இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஸோ இந்த 2 நாடுகள் வழியாக ரஷ்யா உள்ளக்க வந்துடும். அடுத்ததா அங்கே ஒரு அசவ் அப்படிங்கிற ஒரு சி இருக்குது, ஒரு கடல் இருக்குது. இந்த அசவ் கடலில் மிகப்பெரிய ஒரு பாலத்தை கட்டி எழுப்பினார்கள் ரஷ்யா. கிரீமியாவிலிருந்து ரஷ்யா வர வரைக்கும் ஒரு பாலம் தான். இந்த அசவ் அப்படிங்கிற இந்த கடல் பரப்பை யாரும் பயன்படுத்தினாங்க? நம்ம உக்ரைனும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இவங்க கட்டின பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தினுடைய உயரம் 33 மீட்டர். இந்த பாலத்தின் வழியாக பெரிய பெரிய கப்பல் எதுவுமே நுழையாதபடி பார்த்து கொண்டது ரஷ்யா. இது எல்லாமே உக்ரைனை ஒரு பக்கமாக தனிமைப்படுத்துவதற்கு ரஷ்யா போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெலரஸ். இந்த பெலரஸ் போலந்து பிரச்சனை, தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலில் அடிக்கடி நியூஸ் கேட்டவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். பெலரஸ் போலந்தில் மிகப்பெரிய அளவு அகதிகளுடைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். குறிப்பாக பெலரஸ் மீது ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார தடை எல்லாமே போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற பல செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெலரஸுக்கு யார் உதவியாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா, ரஷ்யாவுக்கு பெலரஸ். ஸோ உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாடு பெலரஸ் அப்படிங்கிற இந்த நாட்டுக்கூடையும் எல்லையை பகிர்ந்திருக்கிறது. பெலரஸ் வழியாக ஈஸியாக யார் வந்துடுவாங்க? ரஷ்யா உள்நுழைந்து விடுவார்கள். அடுத்ததா கிரீமியா. கிரீமியா ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிரீமியா வழியாக தான் செங்கடலுக்குள் நுழைய முடியும் ரஷ்யாவால். கிரீமியா இல்லைன்னா ரஷ்யாவினுடைய பல துறைமுகங்களுக்கு வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு கிரீமியா ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, உக்ரைன் எதுக்குப்பா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு. ஐரோப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஐரோப்பாவில் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் தான். இந்த உக்ரைனில் ரஷ்யாவின் எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய, இல்லாட்டி ரஷ்யா உக்ரைன் அந்த எல்லையில் உக்ரைன் நாட்டுக்குள்ள நிறைய மலைப்பகுதிகள் இருக்கிறது. ஸோ இந்த மலைப்பகுதிகள் வழியாக ரஷ்யாவுக்குள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? பலவிதமான நபர்களை அனுப்பலாம். இல்லை அது ஒரு அரண் போல பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த உக்ரைனை வேற ஏதாவது நாடு, இப்போ அமெரிக்கா உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த மலைப்பகுதியில், ஏன்னா இந்த உக்ரைன் எல்லைக்குள்ளே தான் இந்த மலைப்பகுதிகள் இருக்குது, மலைப்பகுதிகள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய இராணுவ படைகள் நிறுத்தப்படும். இப்படி மலைப்பகுதிகளில் பெரிய பெரிய உச்சியில் இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டால் அது எதிரி நாட்டுக்கு சிம்ம சொப்பனமாக மாறும். நாம் ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு இன்னைக்கும் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். இந்த மலை பிரதேசங்களில் குறிப்பாக உச்சிகளில் யார் எந்த இராணுவ வீரர்கள் கூடுதலாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 80% அதிகம். ஸோ இந்த ஒரு கணக்கில் தான் உக்ரைனை வேற நாட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால துறைமுகத்தையும் சரியாக நடத்த முடியாது, நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உக்ரைனை வேற யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது ரஷ்யா. சரி, இப்போ ரஷ்யா போடுற கணக்கு என்னன்னா, நவம்பர் மாசத்துல, அதாவது 2021 நவம்பர் மாசத்துல ரஷ்யா ஒரு சேட்டலைட்டை அழிக்கக்கூடிய ஏவுகணை சோதிச்சு வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றி பெறும்போது ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவினுடைய 30க்கும் அதிகமான சேட்டலைட்டை ஒரே நேரத்தில் எங்களால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்கிறார்கள். இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவு எரிச்சலை தருகிறது. 30 சேட்டலைட்டை ரஷ்யா அழித்து விட்டார்கள் என்றால் நிச்சயமா என்ன ஆகும்? அமெரிக்காவை ஸ்தம்பித்து விடும். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் 30,000 40,000 அணு ஆயுதங்களை தயாரித்தார்கள், அணு குண்டுகளை தயாரித்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு பனிப்போரில் உக்கிரமடைந்த இந்த 2 நாடுகள் கொஞ்சம் நாளாக அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம், இப்போ அவங்களுடைய தொழில்நுட்பம் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக மாற்றுவதற்கான ஒரு சைலண்ட் பீரியட் தான். இதன் பிறகு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காண்பிப்பார்கள். சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ரஷ்யா உக்ரைனை கண்டிப்பாக பிடித்தெடுத்து விடுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நல்லா கவனிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த உலக அரசியலில் தைவான் சீனா பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது, இந்தியா சீனா பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. ரஷ்யா உக்ரைனை அடிக்கிற அந்த நேரத்தில் சீனா தைவானை அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஸோ ஒரே நேரத்தில் 2 நாடுகளை யார் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும்? அமெரிக்கா சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த 2 நாடுகள் ரஷ்யா மற்றும் சீனா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு அமெரிக்காவினுடைய பல இடங்களை துல்லியமாக அழிக்க முடியும், அமெரிக்காவால் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சீக்கிரமாக நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? அமெரிக்காவை அணு ஆயுதத்தின் சாம்பலாக மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க? எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 31க்குள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் உக்ரைனை விட்டுட்டு வெளியில் வரணும்.
நீங்கள் வெளியில் போகலைன்னா உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யா பகிரங்க ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பலவிதமான வியூகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. நான் சொன்ன மாதிரி 90,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள், 1,500க்கும் அதிகமான பீரங்கிகள், இது எல்லாமே தயார் நிலையில் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போர் ஒத்திகையில் ரஷ்ய வீரர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி 1989-90 பெர்லின் வால் இடிக்கப்பட்ட போது இந்த மாதிரி நாடுகளை நீங்கள் நேட்டோ படையில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதோ, அதுக்கு எதிராக இப்போ அமெரிக்கா செயல்பட்டு கொண்டிருப்பதால் ரஷ்யா ஈஸியா உலக அரங்கில் நான் செய்யறது தப்பு கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். என்ன ஒரு வல்லரசு எதிர்க்கும் அந்த நேரத்தில் அது வல்லரசா இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. 2 நபர்கள் சேர்ந்து, ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஆரம்பிப்பார்கள். ஜார்ஜியா விஷயத்திலையும் இதே தான் நடந்துச்சு. 1956 ஜோர்ஜியாவை தனி நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. காரணம் என்ன? ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சி சரி கிடையாது, நிறைய பேரை கொன்னுட்டாரு, மாஸ் டெரர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1956 ஜோர்ஜியா தனி நாடாக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஜோர்ஜியா கொஞ்சம் கொஞ்சமாக யாருடன் செல்ல நினைத்தார்கள்? அமெரிக்காவுடன் செல்ல நினைத்தார்கள். ஜோர்ஜியாவை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தது. அந்த எச்சரிக்கையை மீறி 2002 ஜோர்ஜியாவுக்கு அமெரிக்காவினுடைய படைகள் வராங்க. எதுக்காக? ஜோர்ஜிய வீரர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆஹா, இதுக்கு மேலே விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லி ஜார்ஜியாவை யார் பிடிச்செடுக்கிறாங்க? ரஷ்யா பிடித்தெடுக்கிறார்கள். அதே மாதிரி கிரீமியாவும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ரஷ்யாவின் பக்கம் இழுத்து கொண்டார்கள். 2008 ஜோர்ஜியாவுக்கு எதிராக பெரிய ஒரு போர் நடத்துகிறது ரஷ்யா. நேட்டோ படைகளுடைய விரிவாக்கம் அங்கே முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. கிரீமியாவை 2014 எடுக்கும்போதும் நேட்டோ படையால் எதுவுமே செய்ய முடியல. இப்போ மறுபடி உக்ரைன் பிரச்சனையில வந்து நிற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் சில உண்மைகள் இருக்கு. அதெல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் தீவிரமடையும் போது ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவ்வளவு தீவிரமா இருக்கு, இந்தந்த நாடுகள் ஏன் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வேறொரு காணொலியில பார்க்கலாம். ஸோ ஓவராலா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இதுதான். ஆனால் இதுக்கு சொல்யூஷன் என்ன? போர் வருமா இல்லையா அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். உலக அரசியலினுடைய அந்த நகர்வுகள் தான் தீர்மானிக்க வேண்டும். இது நடக்கும், அமெரிக்கா வீழ்த்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சும்மா கதெல்லாம் விட்டுட்டு இருக்கலாம். பட் அங்கே நடக்கிற ஒவ்வொரு செகண்டும் உலக அரசியலில் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.